ஹே காய்ஸ், இன்றைக்கி குட் ஃப்ரைடே அப்படின்னா ஜீசஸ் வந்து இன்றைக்கி சிலுவையில் அறையப்பட்ட நாளை தான் கிறிஸ்துவ மதம் சார்ந்த எல்லாருமே இந்த குட் ஃப்ரைடே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து இது எல்லா ரிலிஜனுக்குமே இது பொருந்தும். அதாவது கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து, அதர் ரிலிஜன் யாரை வேணாலும் நீங்கள் இருந்துட்டு போங்க, எல்லாருக்குமாக தான் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இவங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு தான் வந்தார். நீ வந்து கிறிஸ்டினாக இருக்க உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ முஸ்லீமாக இருக்க உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. டோட்டலி ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே அவர் தான் ஜீசஸ், அவர் தான் வந்து காடு. ஓகேவா? அதாவது மதம்ங்கிறது நம்மளா பிரிச்சுக்கிட்ட ஒன்று தான். ஸோ வந்துட்டு காடு வந்து எல்லாருமே அவரோட பிள்ளையாக தான் பார்க்குறாரு. ஓகேவா? இன்னொன்று, இப்போ ஜீசஸ் எதுக்கு இந்த பூமிக்கு வரணும்? அவர் எதுக்கு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும்? அவர் ஒரு மனுஷன் தானே. அவர் வந்து நம்ம பாவங்களை அவர் மன்னிச்சுட்டு நம்மளோட பாவங்களாம் மன்னிக்கப்பட்டுருமா அப்படின்ட்டு நிறைய பேருக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்கப்படும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜீசஸ் வந்து அவர் கடவுள். ஆக்சுவலி நீங்கள் ஒரு செத்து போயிட்டாங்க ஒரு மனுஷனை வச்சு இன்றைக்கி கடவுளாக நீங்கள் வணங்குறீங்க. ஒரு கடவுளே மனிதாவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து நம்மளை மாரி வாழ்ந்து முன்மாதிரியாக நம்மளை எப்படி வாழணும்னு சொல்லி காமிச்சிட்டு போன ஒரு கடவுள் தான் ஜீசஸ். ஆக்சுவலி வந்துட்டு ஜீசஸ் வந்து மனித குலம்னு சொல்லுவாங்களே, அதாவது மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே அவர் வந்து பிறக்கப்படணுங்கிறது பிதாவின் சித்தம். இப்போ பிதா எடுத்துக்கிட்டிங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே ரூபத்தில் செயல்படுறவங்க தான் கடவுள். இன்னொன்று, இப்போது நம்ம எப்படி உடம்புல எப்படி இருக்கா, ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு 3 செயல்பாட்டை பிரித்து தான் நம்ம உடம்பு செயல்பட்டுருக்கு. இப்போ வந்து மேலே இருக்குது சரீரம், நமக்குள்ளே ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது. அதேமாரி தான் கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்ற 3 ஒரு உருவத்தை சேர்ந்து 3 உருவம் கிடையாது, ஒரே ஆள் 3 ரூபத்தில் செயல்படுவார். ஸோ வந்துட்டு இப்போ என்னன்னா, இவர் மனிதகுலம் வந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது மனிதகுலம் பாவம் செய்ய ஆரம்பிக்கல, ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா வானத்தில் ஒரு தூதன் வந்து பாவம் செஞ்சிடுவான். அதை வந்து கடவுள் வந்து இயற்கையாகவே அன்பானவராக இருக்கிறதுனால அவன் வந்து பாவம் செஞ்சனால அவனை தள்ளி விட்டுட்டாரு. ஸோ அந்த இயற்கையான அந்த அன்பை வந்து யார் மேலே நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம், செலுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு மனிதனை அவர் படைக்கிறார். இந்த மனிதனை படித்து இவருக்கு வந்து அன்புனா அவ்வளோ அன்பு, நீங்கள் ஒரு அவ்வளோ அன்பு, எக்ஸ்ட்ராவரி அன்பு, அந்த அளவுக்கு அவருக்கு அன்பு கொடுக்க, அந்த அளவுக்கு அன்பு அவர்கிட்ட இருக்குது. பட் அது மனிதர்கள் மேலே அவர் காமிக்கிறாரு. ஸோ காமிக்கும் போது இந்த மனிதர்களும் ஒரு கட்டத்தில் அவர் கட்டளையை மீறி பாவம் செய்யும் போது நியாயப்பிரமாணத்தை கட்டளையை வந்து அவங்க மீறிடுறதுனால கடவுளோட கோவத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு ஆயுசு நாட்கள் கம்மியாயிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி பிதா வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மனிதர்கள் பாவம் செஞ்சுருந்தா நீ தான் போய் அவர்களுக்கு பலியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை உருவாக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அதில் அடுத்த ஜெனரேஷன் எல்லாரும் பாவம் செய்யும்போது கடவுள் வந்து மனிதர்கள் எப்படி வாழணும், அவர் வந்து வாழ்வதற்காக பிறக்கல, மறிப்பதற்காகவே பிறந்து மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத காமிச்சிட்டு போவார். இந்த நாட்களில் தான் குட் ஃப்ரைடேவாக கொண்டாடுறோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா